அப்படின்னாலே தெரியும். ஸோ நீங்கள் இப்போ காலேஜில் இருக்கீங்கன்னா ஃபார்மிங்கை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். ஆனால் ஃபஸ்ட் பிஸ்னஸாக பார்க்கணும்னா எப்படின்னா, நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாய கணக்கு பார்த்தா எதுவுமே மிஞ்சாது அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி விவசாயி வந்து கணக்கு பார்க்காம பண்ணி விவசாயியே காணாமல் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் எது பண்ணனாலுமே ஒரு க்ராப் பண்ணால் இந்த ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட்டே இல்லாமல் போய் 2-3 தடவை நம்ம ப்ராஃபிட் இல்லாமல் போயிட்டா நம்ம யங் ஜென்ரேஷன் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாரும் இந்த ஃபீல்டே வேணாம்னு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேஷன் இருக்கிற ஃபார்மர்ஸ் யாரும் பண்ணுறது கிடையாது, படிச்சு முடிச்சு யாரும் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாலும் கணக்கு பார்க்காம பண்ணி மிடில் மேனர் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வளர்ந்துட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஃபார்மிங் விட்டே போயிட்டாங்க. நீங்கள் ஒடிஷாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது பாருங்க, ஒரு 10 வருஷத்தில் ஃபார்ம் ரிலேட்டடான கருவிகள் உற்பத்தி பண்ணுறது அதிகமாக இருக்கும், ஃபார்ம் ரிலேட்டடான பிஸ்னஸ் எல்லாமே வளர்ந்துருக்கும். ஆனால் ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமான அளவு கம்மியாகிட்டே வருது. ஸோ நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தயாரிக்கிறேன், அதுக்கு நல்ல வேல்யூ வாங்குற உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அதை வாங்குறதுக்கான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கான ரீச் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி மூவ் ஆகுது. 2013 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 பில்லியன் அளவுக்கு ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட வேல்யூஸ் இருக்குங்கிறாங்க. நம்ம கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உற்பத்தியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆஸ்திரேலியா தான் நம்பர் 1 கண்ட்ரியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உணவு உற்பத்தி பண்ணுறப்ப ஒரு நல்ல வேல்யூவான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் தயாரித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கெல்லாம் அதிகமான காசு செலவு பண்ணுறோம்னா ஃபெர்டிலைசர்ஸ்க்கு தான் அதிகமான காசு செலவு பண்ணுறோம். ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 மரம் இருக்குன்னா ஒரு மரத்துக்கு 300 ரூபா அதிகப்படியாக செலவு பண்ணுறாங்க, 20,000 ரூபா செலவாகுது. சரிங்களா? இந்த காஸ்ட்டை வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். நம்மளே வந்து வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்க முடியும், ஜீவாமிர்த சொல்யூஷன் தயாரிக்க முடியும். இது மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்மளே தயாரிச்சிட்டோம்னா 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ண முடியும். ஸோ காஸ்ட் வைஸில் இந்த ஃபெர்டிலைசர்ஸை நம்ம இது பண்ணிட்டாலே நம்மளுக்கான லாபம் இன்னும் அதிகரிக்க முடியும். அண்ட் தென் சீட்ஸு, ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸு, லேபர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற காலத்தில் லேபர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தான் எல்லாமே பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் நிறையா லேபர்ஸை நீங்களே இது பண்ண ஆரம்பிச்சலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன், நான் என்னென்ன பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே வந்து என்னென்ன பண்ணுறேங்கிறது வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். என்னென்ன பண்ணுறேன், ஜீவாமிர்தம் கொடுக்குறது எப்படி, வெர்மி கம்போஸ்ட் என்ன கொடுக்குறோம், அதில் இருக்க சத்துக்கள் என்ன, இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேங்காட்டி நிறைய யங் ஃபார்மர்ஸ்க்கும் தெரியுது இதெல்லாம் நம்ம கொடுத்தா நல்ல வேல்யூ இருக்குது, மண் வளமாகுது, மண் வளமாகிறப்ப நம்மளுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறப்ப நிறைய பேருக்கு சென்றடையுது. இப்போ வெர்மி கம்போஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிட்டீங்களா, நம்ம தான் வெர்மி கம்போஸ்ட் உற்பத்திலேயே நம்பர் 1 இருக்கும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேயே நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட்டை வாங்கி அவங்க உற்பத்தி பண்ணுற பேரிச்சம்பழத்தோட வேல்யூ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிற வெர்மி கம்போஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா ஆகுது. இதை வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சரி அமேசான் மார்க் பக்கத்தில் நீங்கள் கரெக்டான பேக்கேஜிங்கோட வச்சிங்கன்னா 100 ரூபாய்க்கு போகிறது இருக்குது. இல்லை மாஸ் ப்ரொடக்ஷனோட நீங்கள் பண்ணிங்கனாலும் 10 to 15 ரூபாய்க்கு விற்கிறதுலே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சேல்ஸ் பாயிண்டில் வந்து நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணணும் சோஷியல் மீடியாவில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் வச்சுக்கிறாங்க, அதாவது ஒரு அந்த மேடம் வந்து ஒரு 50 வயசுல அவங்க பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க தோட்டத்தில் போட்ட செம்பருத்தி ஆகணும் இது எல்லாத்தையும் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் அவங்க காமிச்சிட்டே இருக்காங்க அவங்க பக்கத்தில். ஸோ அப்போ வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுது. ஓகே எங்ககிட்ட வாங்கலாம், இவங்க வந்து தரமான ப்ராடக்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை கிடைக்குது. ஸோ இந்த நம்பகத்தன்மையை வந்து நம்ம ஒரே நாளில் கிரியேட் பண்ண முடியாது. டெய்லியும் வந்து நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுறோம் எதாவது பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு நம்பகத்தன்மை வரும். ஒரே நாளில் வந்து எதுவுமே பில்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் 6 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் சோஷியல் மீடியாவில் ஒரு 300 வீடியோஸ் மேலே போட்டிருப்பேன்.
அந்த நம்பகத்தன்மை எடுக்கிறதுக்கு